வணக்கம் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். நான் யோகா ஆசிரியை கவிதா உம்குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்டர்வியூ, இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் ஜென்சி அவங்களோட இன்டர்வியூ பண்ண இருக்கிறோம். யோகிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு, அதற்கான ஆன்சர்ஸை நம்ம பார்க்க இருக்கிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு பெரிய இன் திஸ் டே அண்ட் ஏஜ் நிறையா பசங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இந்த ஃபோனை விட்டு வெளியே வர. அதெல்லாம் எப்படி குறைக்க? மொபைல் அடிக்ஷன், நல்ல கொஷின் கேட்டீங்க. இப்போ மொபைல் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அதற்கான சொல்யூஷன், நம்ம மெயின் சொல்யூஷன் நமக்கு ஒரு டிட்டர்மினேஷன் வேணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் மொபைல் வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணிக்கணும். 2 hour 1 hour இவ்வளோதான் மொபைல் விளையாடணும், அதுக்கப்புறம் அதை ஓரமாக வச்சிடணும். இது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். இது ஓவராலாக மொபைலே இல்லாத இருக்க முடியாது இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு. ஸோ மொபைலில் தான் நீங்கள் நிறைய படிப்பீங்க. ஸோ அதனால் அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட முடியாது. அதை என்ன பண்ணலாம்னா, இவ்வளோ டைம் தான் அதை யூஸ் பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு டிட்டர்மினேஷன், சங்கல்ப் எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் யோகிக் ப்ராக்டிசஸ் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிராணாயமா ப்ராக்டிஸ். நம்மளோட மைண்டு தான் நமக்கு இந்த அடிக்ஷன் நம்மளோட அடிக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய பிராணாயமா ப்ராக்டிஸ், மெயினாக நாடி சோதனை பிராணாயமா, நாடி சுத்தி பிராணாயமான்னு சொல்லுவோம். அந்த நாடி சுத்தி பிராணாயமா உங்களுக்கு தெரியுமா? நாடி சுத்தி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, அதாவது உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் சின் முத்ரா வச்சுக்கணும், ரைட் ஹேண்டில் நாசிக முத்ரா. நீங்கள் உங்களோட ரைட் நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணி எக்ஸேல் ஃப்ரம் த லெஃப்ட், இன்ஹேல் ஃப்ரம் த லெஃப்ட். அப்புறம் லெஃப்ட் நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணி எக்ஸேல் ஃப்ரம் த ரைட், இன்ஹேல் ஃப்ரம் த ரைட். இந்த நாடி சுத்தி பிராணாயமா நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வரணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைண்டு கொஞ்சம் காம் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸை ஒரு நோட்டில் எழுத ஆரம்பிக்கணும். இன்றைக்கி எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணீங்க, எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வரணும். இது தவிர்த்து பிரம்மரி அப்படிங்கிற ஒரு பிராணாயம். ஏன்னா மொபைல் அடிக்ஷனுங்கிறது உங்களுக்கு ஸ்லீப் ரிலேட்டட், ஸ்லீப் டிஸார்டர்ஸ் கொடுக்குது இல்லையா? ஸ்லீப் சீக்கிரம் வர மாட்டேங்குது இல்லையா? நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் பார்த்தா சீக்கிரம் தூக்கம் வர மாட்டேங்குது இல்லையா? ஸோ அப்போ அதனால் நம்ம அந்த பிரம்மரி பிராணாயமான ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அது இந்த சேனலில் அந்த பிராணாயமா ப்ராக்டிஸ் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரீங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷனும் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் ஸ்க்ரீன் டைம் நம்ம அவாய்ட் பண்ணிட முடியும், கம்மி பண்ணிட முடியும். இது இவருக்கு மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு கூட தான். அவங்களோட பேரண்ட்ஸும் இதை பார்த்து கற்றுக்கலாம். என்னோட செகண்ட் டவுட் என்னன்னா, இப்போது இன் திஸ் டே அண்ட் ஏஜ் நம்மளுக்கு ஃபோனை விட்டு ஈஸியாக எப்படினாலும் வர முடியல. அடல்ட்ஸுக்குமே யாருனாலுக்குமே வேலை இருக்கும், ஸ்கூல் இருக்கும், ட்ரை பண்ணாலும் நம்ம அப்படி தான் உட்காரமா இருக்கும். இந்த என்ன சொல்ல, இந்த வேர்ல்டே சேஞ்ச் பண்ண முடியுமா இந்த ப்ராக்டிசஸ்னால? ஓகே, நல்ல கொஸ்டின் கேட்டார் அவர். வேர்ல்டே சேஞ்ச் பண்ண முடியுமான்னு. அதுக்கு என்னன்னா, இப்போ ஒரு ப்ராக்டிஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம கொடுக்கணும். உடனே நம்ம சேஞ்ச் வராது. இப்போ இன்னைக்கு பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே அந்த சேஞ்ச் வராது. இப்போ நான் சொன்ன இந்த ப்ராக்டிஸ் ஒரு 48 டேஸாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ரெகுலராக. சரிங்களா? பண்ணுவீங்களா? வீட்டில் சொல்லி நீங்கள் ரெகுலராக ஒரு 48 டேஸ் இந்த மாதிரி பிராணாயமா ப்ராக்டிசஸ் பண்ணிவிட்டு, அதே போல் ஒரு சங்கல்பா எடுத்துக்கணும். இன்றைக்கி எவ்வளோ நேரம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு 48 டேஸ் இந்த ஃபார்மேட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குங்கிறத நீங்களே மெஷர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேஞ்ச் பண்ண முடியும், வேர்ல்டே சேஞ்ச் பண்ண முடியும். என்னோட தேர்ட் அண்ட் லாஸ்ட் கேள்வி என்னன்னா, நம்மளுக்கு என்ன சொல்ல, படிக்க கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு அந்த ஃபோனை பார்த்தா ஃபோனை விட்டு வெளியே வரவே முடியல. லைக் நான் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்தேன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம எஜுகேஷனை ஹார்ம் பண்ணுது, நம்மளோட கரியர் ஃப்யூச்சரில் அஃபெக்ட் பண்ணுது, கான்சென்ட்ரேஷனை அஃபெக்ட் பண்ணுது. எப்படி நம்ம நீங்கள் சொன்ன யோகிக் ப்ராக்டிசஸ்ஸு இது கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ண முடியுமா, இல்லைன்னா ஸ்லோவாக இது பண்ண முடியுமா? அதாவது நீங்கள் இப்போ சொல்கிறது என்னென்னா, கான்சென்ட்ரேஷன் இஷ்யூ வருது, நீங்கள் படிக்கிறது டவுன் ஆகுது, அதாவது உங்கள் மார்க்ஸ் எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. முதல்ல உங்களுக்கு அதுக்கு நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். முதல்ல நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அதனால எஃபெக்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களை மாதிரி ஷார்ப்பாக யோசிக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் இருக்கணும். இது உங்களை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதே ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் ஆக போகிறதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு ரூட் காஸாக மாறுது. சரிங்களா? அதுக்கு அடுத்து நீங்கள் அதோட சேர்த்து யோகிக் ப்ராக்டிஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது, ப்ளஸ் மெயினாக
கொஞ்சம் மெடிடேஷனும் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணலாம். கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சில மெடிடேஷன் ப்ராக்டிஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் உங்களோட பிரெத்தை கவனிக்கக்கூடிய ப்ராக்டிசஸ்லாம் பண்ணலாம். அதுக்கு பேர் ஆனாபானான்னு சொல்லுவோம். நீங்கள் ரெகுலராக பிரெத்தை கவனிக்கக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணலாம். சக்ராவை வந்து சக்ராவோட எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சக்ரா மெடிடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். அந்த மெடிடேஷனை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வரலாம். இதெல்லாம் பண்ணுறப்ப அந்த சக்ராவோட எனர்ஜி லெவல் கூடும். அதனால நம்மளோட ஆரா வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம ஆராங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு எனர்ஜி ஃபீல்டு மாதிரி. இப்போ அந்த சக்ரா மெடிடேஷன்லாம் பண்ணுறப்போ நம்மளோட ஆரா லெவல் கூடுது. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டிட்டர்மினேஷன் வரும். சங்கல்பா நீங்கள் ரெகுலராக எடுக்கிறப்ப ஃபோனை நான் கம்மி பண்ணுவேன், இது என்னை இந்த விதத்துலலாம் அஃபெக்ட் பண்ணுது, இப்படிலாம் நீங்கள் தொடர்ந்து யோசிக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? இது இவருக்கு மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுவீங்களா? பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். நன்றி.